Welcome to our GBMS students teaching class, guys. I am Gurvin Mani. Now we are going to see about the part 3 continuity video of Two Gentlemen of Verona. So now we are going to see from the continuity of page number 3. Here last line. They had always known a comfortable and cultured life. Lucia had herself been training as a singer, and they had suffered horribly from near starvation and exposure to the cold winter. So, the two-part videos also I had explained fully in English. Okay, I didn't know whether all of you understood or not, whether I had collapsed you or not. So now hereafter I am going to teach you in Tamil. Okay. லூசியா அப்படிங்கிறவ வந்து அந்த ரெண்டு பாய்ஸோட தங்கச்சி. ஓகேவா? அவள் வந்து இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டில் டியூபர்கியூலோசிஸால் அஃபெக்ட் ஆகுறா. ஸோ அவள் வந்து ஒரு சிங்கர். ஓகேவா? அவள் வந்து சிங்கராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கா. அவள் வந்து நிறையா பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கா அவளோட வாழ்க்கையில். ஓகே. ஃபார் மந்த்ஸ் they had barely kept themselves alive in a sort of shelter they built with their own hands amidst the rubble. Then for 3 years the Germans ruled the city. The boy grows to hate the Germans. Okay. கொஞ்சம் மந்த்ஸ் கழிச்சு ரொம்ப என்ன ஆயிட்டு அப்படின்னா, அவங்க வந்து இந்த பாம் பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து தங்குறதுக்கு கூட வீடு இல்லாமல் ஷெல்டரை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களோட சொந்த காலில் நின்று தான் அவங்களால முன்னேற முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கழித்து ஜெர்மன்ஸ் வந்து அந்த சிட்டியை வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த பாய்ஸ் வந்து ஜெர்மன்ஸை வந்து ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஜெர்மன்ஸால் தான் பாம் பிளாஸ்ட் ஆகி அவங்க வீடு எல்லாத்தையும் இழந்தாங்க. ஸோ அவங்க ஜெர்மன்ஸை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. When the resistance movement began secretly to form, they were among the first to join. அதாவது ஜெர்மன்ஸ் தான் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஜெர்மன்ஸ் கூட வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து போட்டி போட தயாராக இருந்தாங்கன்னா அதில் ஆளாக போய் நிற்கிறது வந்து இந்த பிரதர்ஸாக தான் இருப்பாங்க. அதாவது நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ. When the war was over and we had peace at last, they came back to their beloved sister and they found her suffering from tuberculosis of the spine. So ஒரு வழியா வார்லாம் முடிஞ்சிட்டு, எல்லாம் கலவரம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து என்ன ஆயிடுறாங்க, இறந்துடுறாங்க. கடைசியில் அவங்களோட அன்பு தங்கை வந்து உயிரோடு இருக்காங்க. அதுதான் யாருன்னா லூசியா. கடைசியில் பார்த்தா அவங்க வந்து வீடு இல்லாமல் ஸ்ட்ரீட்லேயே வளரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆனனால அவங்க வந்து டியூபர்கியூலோசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸால் அஃபெக்ட் ஆகப்படுறாங்க. ஸோ நவ் வி கேன் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் பேரா. She paused, took a quick breath. Did they give up? I do not have to answer that question. They brought her here, persuaded us to take her into the hospital. Okay. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்களாம், பாஸ் பண்ணுறாங்களாம். அந்த நர்ஸ் வந்து இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஜே க்ரோனின் ஆத்தர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், முடிஞ்ச விஷயங்களை பற்றி. ஓகேவா? ஸோ அவங்களால அந்த ஆத்தரால் எந்த விதமான பதிலையும் சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் இந்த வார்லாம் நடந்து முடிஞ்சோன்னே அவங்க வந்து ரொம்ப டிசீஸால் அஃபெக்ட் ஆகப்பட்டிருக்காங்க லூசியா. ஸோ அந்த லூசியாவை வந்து இந்த 2 பிரதர்ஸ் நிக்கோலா அண்ட் ஜாக்கோப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணி நம்மளோட சிஸ்டரை வந்து பாதுகாத்து நம்ம உயிர் பிழைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்த்துருக்காங்க. இந்த 12 months she has been our patient. She has made good progress. There is every hope that one day she will walk and sing again. அதாவது கிட்டத்தட்ட 12 வருஷமாக லூசியா வந்து எங்களோட ஹாஸ்பிட்டலில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ரிப்போர்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து மெயின்டைன் ஆகி வருது. ஸோ எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கடைசி வரைக்கும் இந்த நம்பிக்கை வந்து எங்களோட நம்பிக்கை வீண் போகாது. அவங்க பழையபடி பாட்டு பாடி ஒரு நாள் நடக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஆத்தர்கிட்ட. ஓகேவா?
ஸோ அந்த பேரா முடிஞ்சோடனே இதோட கண்டினியூஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. அஃப்கோர்ஸ் எவ்ரிதிங் இஸ் so difficult now. Food so scarce and dear. We could not keep going unless we charged a fee. But every week, Lucia's brother had made their payment. அதுக்கப்புறம் அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்களாம், ஆமாம் அஃப்கோர்ஸ் எல்லா விஷயமுமே இப்போ என்னதான் இருக்கான், கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் போக ஃபுட்டு, அந்த சாப்பாடில் வந்து ரொம்ப பஞ்சமாக இருக்குது, அவங்க பட்டினியாக கிடைக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபீயை வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணலாம்ல, அந்த ஹாஸ்பிட்டலோட சார்ஜஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, அந்த ஆத்தர் கேட்காங்க, சஜஸ்ட் பண்ணி கேட்காங்க நர்ஸ் கிட்ட. அப்போ அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் வேற ஒன்று, லூசியாவோட பிரதர்ஸ் 2 பேருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களோட பேமெண்ட்டை சின்ன வயசாக இருந்தாலும் ரொம்ப ஆனஸ்டாக நல்லா ஒர்க் பண்ணி கரெக்டாக அந்த பேமெண்ட்டை பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஷி ஆடட் சிம்ப்ளி, ஐ டோன்ட் நோ வாட் தே டூ, ஐ டு நாட் ஆஸ்க், work is scarce in Verona, but whatever it is, I know they do it well. அப்போ உடனே அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, எனக்கு அவங்க எப்படி இந்த மணியை வந்து கொண்டு வருவாங்கன்னே தெரியலை, ஆனால் எப்படியாவது கரெக்டாக அந்த அமௌண்ட்டை கரெக்டான டைமில் பே பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த வெரோனா அப்படிங்கிற பிளேஸில் ரொம்ப பஞ்சம் பட்டினி எல்லாம் இருந்தாலும், ஒரு எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அவங்க வந்து எப்படி அதை ஏர்ன் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இது வரைக்கும் நான் இதை பற்றி கேட்டுக்கிட்டதே கிடையாது. ஆனால் அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் நெக்ஸ்ட் லைன், எஸ் ஐ அக்ரி, தே குடின்ட் டூ இட் பெட்டர். உடனே அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்களாம், ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், அவங்க இன்னும் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து எப்படி இது பண்ணணும் தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட் லைன், I waited outside until the boys rejoined me and then drove them back to the city. அதாவது இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து அந்த 2 பிரதர்ஸும் லூசியா கிட்ட பேசிட்டு வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணேன், நான் வந்து சிட்டிக்கு போகாமல் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. They sat beside me, not speaking. For my part, I did not say a word. I knew they would prefer to feel that they had safely kept their secret. Yet their devotion had touched me deeply. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 2 பிரதர்ஸும் அந்த லூசியா கிட்ட இருந்து பேசிட்டு வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆத்தர் வந்து அந்த 2 பிரதர்ஸ் கிட்ட உட்காந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு இருந்தாலும் அவங்கக்கிட்ட அதை நான் ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், இது வந்து நம்மளோட ரகசியம், நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், அதனால் இதை வந்து மித்தவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால நான் வந்து சொல்லிக்க விரும்பலை. ஆனால் அவங்களோட டெடிகேஷன், டிவோஷன், பக்தி, அவங்க ஒர்க்குக்காண்டி பண்ண தியாகம், ரொம்ப ஆனஸ்டாக ரொம்ப உண்மையாக அவங்க பண்ணது என்னோட இருதயத்தில் வந்து ரொம்ப டச் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Last para of this lesson, war had not broken their spirit. Their selfless action brought a new nobility to human life, gave promise of a greater hope for human society. So அந்த வார் வந்து நம்மளோட அந்த வார் நடந்தனால தான் அந்த 2 பிரதர்ஸ்க்கும் ஒரு ஸ்பிரிட் ஏற்பட்டிருக்கு, அப்படி தானே? ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நம்மளோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம எப்போ ஒரு டைம் வந்து அவமானப்படுறோமோ இல்லை கீழ்நிலைக்கு தள்ளப்படுறோமோ அதில் இருந்து தான் நம்ம வந்து ஒரு ஸ்பிரிட் எடுத்து நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த ஸ்டோரிலையும் அதே மாதிரி தான், அந்த வார் நடந்தனால தானே அவங்களுக்கு ஸ்பிரிட் ஏற்பட்டு அவங்களே சொந்த காலில் நிற்காங்க. என்ன தான் பண்ணாலும் அவங்க உண்மையாக தான் இருப்பாங்க. அதனால இவங்களோட ஆக்ஷன், இவங்களோட செயல்கள் வந்து இவங்களை வந்து நம்மளோட மனிதர்களோட வாழ்க்கையில இன்னும் மென்மேலும் ஒரு நல்ல இதோட தள்ளும். அதே மாதிரி நம்ம வந்து கரெக்டாக அசூரன்ஸ் கொடுக்கலாம், ஒரு நல்ல நம்பிக்கையான மனிதர்கள் வாழ்கிற சொசைட்டியில் வந்து இவங்க நல்லா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Now we are going to see about the author.
Archibald Joseph Cronin, 1896 to 1981, was a Scottish novelist, dramatist, and physician. ஸோ இதோட ஆத்தர் நேம் வந்து ஆர்கிபல்ட் ஜோசப் குரோனின். இவங்களோட வருஷம், அதாவது இவங்களோட பார்ன் அண்ட் டெத் அந்த இயர்ஸ் வந்து 1896 to 1981. இவங்க வந்து ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், அதாவது கதை எழுதுறவங்க, ட்ராமாட்டிஸ்ட்னா நாடகம் எழுதுறவங்க, நடிக்கிறவங்க, அதே மாதிரி ஃபிசிஷியன் அந்த டாக்டர்ஸ் ரிலேட்டடாக சம்மந்தப்பட்டவங்க. ஸோ டாக்டர் பை ட்ரைனிங், Cronin was one of the most renowned storytellers of the 20th century. அதாவது 20வது செஞ்சுரியில் வந்து குரோனின்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஸ்டோரி டெல்லர், கதை சொல்கிறவங்களா இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸாக அவங்க திகழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Many of his stories have emerged from his medical career and are noted for their medical career, for their narrative skill, deep social conscience, and finely drawn characters. அதாவது இவங்களோட கதைகள் வந்து முக்கியமாக எதை பற்றி சொல்லும் அப்படின்னா மெடிக்கல் கரியர், அதாவது மருத்துவ சம்பந்தப்பட்ட அந்த ஃபீல்டை குறிக்கும். அதுவும் போக நரேட்டிவ் ஸ்கில், அதாவது தானே திறன் பெற்று ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு கதையாக சொல்லும். அதே மாதிரி டீப் சோஷியல் கன்சைன்ஸ், அதை ஆழ்ந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு கருத்து சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த ஆத்தர் வந்து ஸ்டோரி ரிட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Cronin's books were not only best sellers, but some of them, such as The Citadel and The Keys of the Kingdom, were made into successful films and were adapted for radio and television. ஸோ இந்த குரோனினோட புக்ஸ் வந்து பெஸ்ட் செல்லர்ஸாக மட்டும் இருக்காது. அதாவது என்ன சொல்ல வராங்க, இது வந்து நம்ம விற்கிறோம் அப்படிங்கிற பேரில் பெஸ்ட் செல்லர்ஸாக மட்டும் இருக்காது. அது வந்து ஒரு கீ, ஒரு நம்ம டூல், ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக அது விளங்கும். அதே மாதிரி இந்த ஸ்டோரிஸ் மூலியமா நிறைய படங்கள், அதுக்கப்புறம் ரேடியோ, டெலிவிஷன் அந்த மாதிரி அந்த கதைகளெல்லாம் எடுத்து ஃபிலிம்ஸ் மேக் பண்ணுறது, ரேடியோவில் பப்ளிஷ் பண்ணுறது, டெலிவிஷனில் பப்ளிஷ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. His novella Country Doctor was adapted for a long-running BBC radio and TV series. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, அதாவது இந்த நொவெலா கண்ட்ரி டாக்டர் வந்து ஃபார் அ லாங் ரன்னிங் பிபிசி ரேடியோ அண்ட் டிவி சீரீஸ், அதாவது பிபிசினா பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன், அந்த ரேடியோலேயே அவங்க இது பண்ணுறது மூலியமாக அவங்களோட டேலண்ட், அவங்களுக்கு எபிலிட்டி எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அது மூலியமாக அவங்க நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Okay students, I think most of the students didn't understood this story. So again one time we can see the review of the story. Okay. So இந்த லெசனோட நேம் வந்து என்னது அப்படின்னா டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஜென்டில்மேனா என்னது, உண்மையாக நேர்மையாக திகழ்வாங்களாம். ஒன்றுமே இல்லை, ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டோரியில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆத்தர் ஏஜே குரோனினும் லூகி யாரு அப்படின்னா டிரைவர். ஸோ இந்த கதையில் வந்து வரக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் ஏஜே குரோனின், அதுக்கப்புறம் லூகி டிரைவர், நிக்கோலா ஜாக்கோப்போ அவங்க 2 பேரும் பிரதர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் வருவாங்க, ஓகேவா, லூசியா அவங்க சிஸ்டர் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஃபுட் ஹில்ஸில் அந்த டிரைவரும் ஏஜே குரோனினும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து அவங்க 2 பேரும் இவங்கள மீட் பண்ணுறாங்க, நிக்கோலா ஜாக்கோப்போவை மீட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு வைல்டு ஸ்ட்ராபெரிஸை வந்து செல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ லூகி வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் பை பண்ணாதீங்க, அவங்களோட அப்பியரன்ஸே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஃபேடாக இருக்குது, அவங்களோட ஹேரு, அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட ஃபேஸு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் டிஸ்கிரைப் பண்ணிட்டு வரான். நிக்கோலாவுக்கு வந்து 13 years old, ஜாக்கோப்போவுக்கு வந்து 12 years old. ஓகேவா, இவங்க வந்து இந்த ஸ்ட்ராபெரிஸ் மட்டும் செல் பண்ணுறது இல்லாமல் அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஷூஸ்க்கு பாலிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஷூஸ்க்கு பாலிஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் விற்காத நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் செல் பண்ணுறது, வர்ற டூரிஸ்டருக்கு வந்து கைட் பண்ணுறது,
இந்த மாதிரி புதிதான ஆட்கள்லாம் வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஆத்தர் ஏஜே க்ரோனின் மைண்டில் என்ன தோணுது அப்படின்னா, இந்த பையங்களோட முகத்தை பார்த்தாலே ஏதோ ஒரு நேர்மை, ஏதோ ஒரு கஷ்டங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கு, என்னதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு கேட்காங்க. சொல்லும் போது இவங்க 2 பேரும் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா நிறைய ஒர்க்கு பார்க்குறனால ஒரு ஒர்க்கை மட்டும் பார்க்கல, நிறைய ஒர்க்கு பார்க்காங்க. அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, நிக்கோலா வந்து எல்டர் பிரதர், அவன் வந்து எதையுமே சொல்லக்கூடாது, நம்மளே தன் காலில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக இருப்பான். ஆனால் ஜாக்கோபோ வந்து 11 years old தான். அவன் என்ன பண்ணிடுவான், டயர்ட் ஆனவுடனே நிக்கோலாவோட ஷோல்டரில் சாஞ்சிடுவான். இந்த பிக்சர் என்னது அப்படின்னா, அந்த 2 பிரதர்ஸும் அந்த ஒரு மேனுக்கு வந்து பாலிஷ் போடுறது, ஷூ பாலிஷ் போடுறது, ஓகேவா. ஸோ அவன் டயர்ட் ஆனோடனே படுத்துருவான். அவங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லுவான். அப்போது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லி நிக்கோலா மறுத்துருவான். ஆனால் ஜாக்கோப்போ விட மாட்டான். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நாங்கள் இன்னும் 1 weekல இந்த பிளேஸை விட்டு லீவ் ஆக போகிறோம், இனிமேல் இந்த பிளேஸ்க்கு நாங்கள் வரமாட்டோம், அதாவது வெரோனாக்கு வந்து நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் வந்து ஃபுட்டுக்கும் நீங்கள் உங்களோட பணத்தை செலவழிக்க மாட்டேங்கிங்க, ட்ரெஸ்ஸும் நல்லா போட மாட்டேங்கிங்க, சிம்பிளாக தான் இருக்கீங்க. அப்போனா இந்த மணியெலாம் நீங்கள் எதுக்காண்டி சம்பாதிச்சு வளைக்கிங்க, உங்களோட நோக்கம்தான் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கான். ஆனால் கடைசி வரைக்கும் 2 பேரும் வாயை திறக்கவே இல்லை. திறக்காமலே அப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறாங்க. நிக்கோலா உடனே மறுக்கிறான், இந்த மாதிரி ஹெல்ப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜாக்கோப்போ வந்து இந்த மாதிரி நாங்கள் வீக்லி 1 day சண்டே வந்து பொலஸ்டா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் விசிட் பண்ணுவோம், ஸோ எங்களை அங்கே மட்டும் கொஞ்சம் கொண்டு போய் விட முடியுமா அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கான். ஓகே ஷியர், நாங்கள் கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் ஆத்தர் 2 brothers வந்து போகிறாங்க. போனால் உள்ளே பார்த்தா ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது. அந்த பில்டிங்கை நோக்கி அந்த ஆத்தர் வந்து அந்த பிரதர்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. உள்ளே போனோன்னா ஒரு நர்ஸ் வந்து வெல்கம் பண்ணுறாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஸ்பெக்டக்கல்ஸ், அந்த நர்ஸ் ட்ரெஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, ஒரு நல்ல ஸ்மைலிங்கோட வரவேற்கிறாங்க. அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும் போது, இங்கே ஒரு 2 brothers வந்தாங்கல்ல, அவங்கள நான் தான் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கேன். அவங்களா, ஆமாம் ஆமாம், அவங்க இங்கே ரொம்ப நாளாக அவங்க சிஸ்டரை வந்து பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் வந்து ஏன் உள்ளே போலையா நீங்கள் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் கேட்காங்க. உடனே ஆத்தர் சொல்கிறாங்க, இல்லை அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் கெடுக்கிறதுக்கு விரும்பலை, அவங்களே ரொம்ப நாள் கழித்து 3 பேர் கலந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஸோ அதை நான் வந்து கெடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா, இவங்களோட லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு, ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ஏஜே க்ரோனின் வந்து நர்ஸ் கிட்ட கேட்காங்க. உடனே நர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஓகே ஷியர், நான் வந்து அவங்களோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு சிட்டியில் வந்து அவங்க இருந்தாங்க. அங்கே வந்து பாம்பு பிளாஸ்ட் ஆகிட்டு அவங்க அப்பா வந்து அந்த வாரில் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களோட தங்கச்சி வந்து ஒரு நல்ல சிங்கர். அவங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மேரேஜ் அவங்க அப்பாவுக்கு மேரேஜ் ஆச்சு, ஆனால் அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அப்பா, 2 brothers, சிஸ்டர் லூசியா, நாங்கள் 4 பேர் மட்டும்தான். இவங்க 4 பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. கடைசியில் இந்த மாதிரி ஒரு வார் வந்தோடனே அந்த வாரில் பாம்பு பிளாஸ்ட் ஆகி அவங்களோட அப்பா வந்து இறக்குற நிலமை வந்துட்டு, ஸோ எல்லாரும் வீடை இழந்துட்டாங்க. கடைசியில் இந்த 2 brothersக்கும் மிஞ்சினது அவங்களோட தங்கச்சி மட்டும்தான். ஸோ அவங்க வீடை ஃபுல்லாக இழந்து நடு ரோட்டில் வந்து உட்கார்ந்தனால அந்த பொல்யூஷன், அந்த பசி, இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு டியூபர்குலோசிஸ் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு, ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியாமல் இவங்க வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. கடந்த 12 வருஷமாக இவங்க வந்து இங்கே இருக்காங்க. நாங்களும் சொல்லுவோம், இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்லாம் பே பண்ண வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு டைம் கொடுக்கோன்னு சொன்னாலும், இல்லை நாங்கள் எப்படியாவது நாங்கள் வந்து பணத்தை கட்டி நாங்கள் அதுலேயும் உண்மையாக தான் இருப்போம், எங்களோட சொந்த காலில் நின்று நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலையும் போய் திருடாமல், எந்த தப்பாக செயலும் பண்ணாமல் அவங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுவே அவங்களோட ரொம்ப பெருமையாக சொல்லலாம். நம்ம எவ்வளோ இது ஆனாலும் கரெக்டாக அந்த பேமெண்ட் பண்ணுற நேரத்துக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி இது பண்ணி அவங்களோட சிஸ்டரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இவங்களை நம்ம உண்மையிலே பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லூசியா யாருன்னா, ஆக்சுவலாக அவங்க ஒரு சிங்கர், ஓகேவா. ஸோ அவங்க ஒரு சிங்கர், நல்லா பாடுவாங்க. கடைசியில் பெட் ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும். அப்போது ரொம்ப நாள் கழிச்சு இவங்க போகிறாங்கல்ல, 2 பேர் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை கெடுக்க விரும்பாத ஆத்தர் வந்து ஸ்டோரியை மட்டும் கேட்டு வச்சுக்கிறாங்க. இந்த 2 brothersம் எப்போ வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம்
அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் தனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாத மாதிரி அவங்க வந்து அப்படியே அந்த கதையை மெயின்டைன் பண்ணி கொண்டு போய் நம்மள்ட்ட தான் அந்த 2 பிரதர்ஸும் ஸ்டோரியை சொல்லவே இல்லையே, அதனால நம்ம சொல்ல வேண்டாம், தெரியாமலே இருக்கட்டும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கெட்டு போயிடக்கூடாது. ஆத்தரோட ரிலேஷன்ஷிப், ஆத்தரும் அந்த 2 பிரதர்ஸும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த சீக்ரெட்ஸும் தெரியாத மாதிரியே மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேர் திருப்பி சிட்டிக்கு போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. If you guys have any doubt in the story, you can surely comment in our YouTube channel GVMS Students Teaching. Thank you for watching.